கவிதைக்கு பொருள் எதுவாகவும் இருக்கலாம். இதனை பற்றி பாடுவதால் கவி சிறப்புறும், இதனை பற்றி பாடுவதால் கவி சிறப்புறாது என்று கூறுதல் பொருந்தாது. எதனை பற்றி பாடினாலும் பாடிய முறையை பற்றி நோக்குவதுதான் பொருத்தம். அப்படி பார்க்கையில் சிறுவர்களுக்காக பாடலை இயற்றிய பிரியா கணேசனின் நோக்கத்தை வியக்காமல் இருக்க முடியாது. ஆம், அவருடைய கனவு நனவான நாள் என்று இப்பொழுது நாம் ஆவலுடன் எதிர்பார்க்கும் நூல்கள் வெளியீடு. நூலை வெளியிட இருப்பவர்கள் நூலாசிரியரின் கணவர் கணேசன், அவர்கள் மகன்கள் விஷ்ணு, விக்னேஷ், மூவரையும் மேடைக்கு அழைக்கிறேன். தமிழ்மொழி மற்றும் தமிழகத்தின் பாரம்பரிய கலைகளை பயிற்றுவித்து வரும் ஏகேடி நிறுவனத்தின் நிறுவனர் இயக்குனர் திருமதி ராணி கண்ணா, மூத்த பயிற்றுவிப்பாளர் திருமதி கலா ராஜேஷ் கண்ணா, இருவரும் கிட்டத்தட்ட 28 வருடங்களாக தமிழ்மொழி மற்றும் தமிழகத்தின் பாரம்பரிய கலை பயிற்றுவிப்பாளர்களாக பணியாற்றி வருகிறார்கள். நாடக நடிகர்கள், நிகழ்ச்சி நெறியாளர்கள், கதை சொல்லிகள் என பன்முக கலைஞர்களாக அனைவரும் அறிந்த திருமதி ராணி கண்ணா மற்றும் திருமதி கலா ராஜேஷ் கண்ணா அவர்களை மேடைக்கு அழைக்கும் முன் வந்ததற்கு நன்றி. இப்பொழுது பிரியா கணேசன் மேடைக்கு வாங்க. விஷ்ணு, விக்னேஷ் இருவரும் சொல்லிசை எனும் ராப் பாடல்கள் எழுதுவதில் ஆர்வம் உள்ளவர்கள். அண்ணன் விஷ்ணு தமிழிலும், தம்பி விக்னேஷ் ஆங்கிலத்திலும் பாடல்கள் எழுதக்கூடியவர்கள். 2022 தீபாவளியை முன்னிட்டு லீஷா ஏற்பாட்டில் நடந்த சொல்லிசை போட்டியில் டூயட் சுற்றில் அண்ணனும் தம்பியும் முதல் பரிசை தட்டி சென்ற வெற்றியாளர்கள் என்பதை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். குடும்பமே பாடலோடும் மொழியோடும் பாடல்களோடும் தொடர்புடையவர்கள் தான். நூல்கள் வெளியீடு பலத்த கைத்தட்டலுடன். இருங்க ஒரு குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு குழு புகைப்படம். ராணி கண்ணா மற்றும் கலா ராஜேஷ் கண்ணா மேடையிலே சற்று நேரம் இருங்க. இப்பொழுது ராணி கண்ணா மற்றும் கலா ராஜேஷ் கண்ணா இருவருக்கும் கணேசன், பிரியா கணேசன் இருவரும் நினைவு பரிசு வழங்குவார்கள். ஒரு நிமிஷம். வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியும் குழந்தைகளுக்காகவும் மாணவர்களுக்காகவும் பாரம்பரிய கலைகளை கொண்டு போய் வகுப்புலையும் அவங்களுடைய நிலையத்திலையும் போய் சேர்க்குறாங்க. அவங்களுக்கு இந்த அனுபவம், அதாவது சிறுவர் பாடல், நமக்கு தெரியும் பாடலில் பல நூல்கள் வெளியில் கண்டு உள்ளது. சிறுவர் பாடல்கள் நூல் இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். சரிங்களா? நான் தப்பாக சொல்லிட்டேன்னா தெரியல. ஓகே, நான் வந்த வரைக்கும் ஓகே, நான் 2002 வந்தேன். அதுலேருந்து நான் பார்க்கும்பொழுது இது எனக்கு முதல் முறையாக தோன்றுகிறது. சரி, இந்த அனுபவத்தை, அதாவது பிரியா உங்களோட வேலை பார்த்துருக்காங்க, உங்களோட நிறுவனத்தில் குழந்தைகளுக்காக பயிற்றுனராக இருந்திருக்காங்க. ஸோ இந்த பயணத்தில் நீங்கள் சில கருத்துக்கள் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
பிரியா வந்து கதைகளை ரொம்ப பாடலாக எழுதுறதுல ஒரு தனித்துவம் வாய்ந்தவங்கன்னு அவங்கள நாங்கள் சந்திக்கும் போதே தெரிஞ்சுது. அதனால் எந்த ஒரு கதையாக இருந்தாலும் பிரியா இதை வந்து நம்ம ஒரு ரெப்படிட்டிவ் மோடில் நீங்கள் பாடலாக எழுதுறீங்களா, வகுப்பில் போனால் அது திரும்ப திரும்ப சொல்லும்போது மாணவர்களுக்கு இப்போது நாங்கள் சந்திக்கிறது இளம் மாணவர்களுக்கு தமிழை சொல்லிக் கொடுக்கும் பொழுது அது வந்து சில வார்த்தைகளை மறுபடியும் சொல்லும்போது தான் அவங்களுக்கு வந்து அந்த கதையில் சில வார்த்தைகள் இருக்கும். வெளியில் போய் இந்த ஷூலேஸ் டைப் பண்ணும்போது அந்த யாசிங்க சில வார்த்தைகளை அவங்க மறுபடியும் சொல்கிறதுக்கு இந்த மாதிரி முறை ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அதில் வந்து கதைகளை ஒரு கதைகளை பாடலாக மாற்றுறதுல பிரியா ஒரு தனித்துவம் வாய்ந்தவங்களாக இருந்தாங்க. இந்த யாசிங்கா கதையை எங்கள் வகுப்பு மாணவர்களுக்கு சொல்லி நான் கேட்டிருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும். மாணவர்கள் வந்து திரும்ப சொல்லுங்கள் கைத்தட்டி பாடுறது அதெல்லாம் ரொம்ப ஆசையாக பார்த்தாங்க. அது புத்தகமாக வர்றதுன்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப கடினமாக உழைத்தாங்க. ஒரு 2 ஆண்டுகள் இதை நம்ம ஒன்று நினச்சி அதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விடாமுயற்சியில் பிரியா இறங்கி கையில் எனக்கு கிடைக்கும் பொழுது அவங்க சொன்ன மாதிரி குழந்தை பெற்றுக்கிற மாதிரி தான். அது 10 மாதம் கூட இல்லை, 2 வருஷம் வச்சுருக்கிறாங்க. அதனால் வாழ்த்துக்கள் பிரியா. என் கணேசன் எப்போதுமே வந்து ஒரு குடும்ப உறுப்பினர் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அவங்க ரொம்ப பெரிய சப்போர்ட். அவரும் அவங்க மகன்களும். வாழ்த்துக்கள் உங்களுக்கும். முதல்ல நான் சொல்லிக்கிறேன், பிரியாவை தெரியறதுக்கு முன்னாடி கணேசன் என்னுடைய வந்து பிரைமரி ஸ்கூல் மேட். எஸ். ஸோ அந்த பால் மீசை அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணணும் நம்ம ப்ரைமரி ஸ்கூலில். ஆனால் கணேசன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ஹெட் ப்ரிஃபெக்ட். ஓகே. ஸோ எனக்கு கணேசனை முதல் தெரியும், அதுக்கப்புறம் பிரியா தெரிய வந்தது. ஆனால் பிரியா வந்து நம்ம கூட சேர்ந்து வகுப்புகளில் வரும்பொழுது ஒரு விஷயம் சொன்னாக்கா, ஐயோ கலா இதை எழுதும் போது என்னை எங்கேயோ கொண்டுட்டு அது பாட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கு கலா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே நிறைய விஷயங்கள் எழுதி நிறைய பாடல்கள் எழுதி மாணவர்கள் கூட அவங்க வந்து பகிர்ந்துக்கும் போது அவங்களுக்கும் ஊக்கமாக இருந்துச்சு, மாணவர்களுக்கும் ஊக்கமாக இருந்துச்சு. ஸோ அதில் என்ன ஒரு சிறப்புனா அதை நிறுத்தாமல் தொடர்ந்து செய்யணும், அதில் நல்ல ஈடுபாடோட மாணவர்களுக்காக செய்யணும் அப்படின்னு விடாமுயற்சியோட இன்றைக்கி புத்தகங்களாக வந்து நிற்கிது. ஸோ இன்னும் நிறைய பண்ணணும் பிரியா. ஸோ வில் ஆல்வேஸ் பி ஹியர். பெஸ்ட் விஷஸ். நன்றி ராணி. நன்றி கலா. அடுத்ததாக 2வது படியை வாங்க வருகிறார் கவிஞரும் எழுத்தாளருமான எங்களால் அன்புடன் அப்பா அம்மா என்று அழைக்கப்படும் அப்பா புதுமை தேனி அவர்களும் திலகவதி அம்மா அவர்களும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அடுத்ததாக அவர்களை தொடர்ந்து கவிஞரும் மக்கள் மனம் மாத இதழின் அறிஞரும் ஆசிரியருமான கவிஞர் பிச்சினிக்காடு இளங்கோ ஐயா அவர்கள். பிச்சினிக்காடு ஐயா அவர்களுக்கு இப்பொழுது புத்தகத்தை வழங்கும். நன்றிங்க ஐயா.